நம்ம இன்னைக்கு ஜென்மாஷ்டமி ஸ்பெஷலாக கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்சமான அவல் வச்சு லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஜென்மாஷ்டமிக்கு வேறு எந்த ஸ்வீட் ரெசிபி செய்யலைன்னா கூட இந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் அவல் லட்டு செஞ்சு சாமிக்கு நைவேத்தியமாக வச்சு கும்பிடலாம். செய்கிறதும் ரொம்ப ஈஸின்றதுனால பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக பண்ண முடியும். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது ஒரு டைம் நீங்கள் செஞ்சு வச்சுட்டு ஒரு 10 days வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஓகே, வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 2 கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் திக்கான அவல் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ரொம்ப மெல்லிசான அவல் இருக்கும், அது யூஸ் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி திக்கான அவல் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் ஒயிட் கலர் அவல் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சிகப்பு அவல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த அவல் நல்லா முறுமுறுவாக வர வரைக்கும் வறுத்துக்கணும். நீங்கள் கையில் எடுத்து நுணுக்கி பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஆரம்பத்தில் கொஞ்சம் சவசவன் இருந்த மாதிரி இருந்திருக்கும். அதுக்கப்புறமா நம்ம நல்லா வறுத்ததுக்கப்புறம் கிறிஸ்பியாக இருக்கிறது நம்ம ஃபீல் பண்ண முடியும். இப்போ அவல் நல்லா வறுபட்டுருச்சு. இதை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இது முழுமையாக ஆற வச்சுருங்க. கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. ஓகே, இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து அதே கடாயில் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. நான் வறுக்காத பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேன், அதனால தான் வறுத்துக்க போகிறேன். நீங்கள் வறுத்த வேர்க்கடலை எடுத்திங்கன்னா அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்ல முறுமுறுவாக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. நல்லா வறுபட்ட பிறகு நம்ம அவல் எடுத்து வச்சுருக்கோம்ல, அது கூடவே இந்த கடலையும் சேர்த்துருங்க. இதுவும் நல்லா ஆறட்டும். இப்போ அதே கடாயில் 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. நான் டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் நேரம் வறுத்தாவே போதும். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான கோகோனட் எடுக்கிறீங்கன்னா நல்ல முறுமுறுவாக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. அதாவது தேங்காயில் இருக்கக்கூடிய அந்த தண்ணி சத்து இருக்கக்கூடாது, அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் எடுத்துருக்கிறதுனால ஒரு 2 நிமிஷம் மட்டும் வறுத்துக்க போகிறேன். நல்லா வறுபட்டதுக்கப்புறமா இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. அதாவது தனி பிளேட்டில் வச்சுக்கோங்க. நம்ம அவல் வேர்க்கடலாம் கொட்டி வச்சுருக்கோம்ல, அந்த பிளேட்டில் வேண்டாம். இந்த தேங்காய் மட்டும் தனியாக ஒரு பிளேட்டை மாற்றிட்டு இது அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. இதுவும் நல்லா ஆறட்டும். இப்போ அதே கடாயில் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து பண்ணும்போது தான் இது நல்ல ருசியாக இருக்கும். நல்லா அந்த லட்டுவில் அந்த நெய் வாசனை வரும். சேர்த்துட்டு நெய் உருகிட்ட பிறகு ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. கண்டிப்பாக ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, ஏன்னா அங்கங்கே கரிஞ்சு போன மாதிரி ஆயிரும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொன்னிறம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு இந்த முந்திரியை அப்படியே ஒரு உரமாக வச்சுருங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு நம்ம ஆற வச்சுருக்க அவல் வேர்க்கடலை சேர்த்துட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபைன் பவுடரை அரைக்கணும்னு அவசியம் இல்லை, கொரகொரப்பாக அரைச்சா போதும். அரைக்கிறதுக்கு முன்னாடி இது கூட 4-5 ஏலக்காய் சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க. உங்ககிட்ட ஏலக்காய் தூள் இருந்ததுன்னா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இது கூடவே நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கோம்ல தேங்காய், அதையும் சேர்த்துக்கோங்க. தேங்காயை நம்ம ஏன் 2ஆவதாக போட்டு அரைக்கிறோன்னா அப்போ தான் அதோடைய டெக்ஸ்சர் நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். அதுக்காக இப்போ பல்ஸ் மோடில் வச்சு ஒரு சுற்றிக்கோங்க. ரொம்ப நேரம் அரைச்சிட வேண்டாம் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம். இப்போ நல்லா அரைச்சாச்சு, இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ அதே கடாயில் வெல்லம் சேர்த்துக்கோங்க. நம்ம எந்த கப்பில் அவல்லாம் அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் தான் வெல்லம் எடுக்கணும். 1.5 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். கூடவே 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் ஹை ஃப்ளேமில் மாற்றி வச்சு வெல்லம் முழுமையாக கரையிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெல்லம் நல்லா கரைஞ்சிட்ட பிறகு ஒரு 4 நிமிஷத்துக்கு அது நல்லா கொதிக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. உங்களுக்கு பாகுபதம் செக் பண்ண தெரியலைன்னா 4 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சுக்கோங்க. பாகுபதம் செக் பண்ண தெரியும்னா ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் காய்ச்சிக்கோங்க. நான் பிகினர்ஸ்க்காக சொல்லியிருக்கேன், அதனால் பாகுபதம் செக் பண்ணாமல் தான் சொல்லி தந்திருக்கேன். இந்த ஸ்டேஜில் இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க பவுடர் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ் லோ ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு ஹை ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. ஹை ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு இது நல்ல திக்கான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதாவது நம்ம லட்டு பிடிக்கிற பதத்துக்கு வரணும், அது வரைக்கும் நல்லா கலந்துகிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், லட்டு பிடிக்கிற கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு முழுமையாக ஆற வச்சுக்கோங்க.
இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்த மாதிரி இருந்தாலும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அதனால் இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கும்போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இது முழுமையாக ஆறட்டும். கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா ஆறிட்ட பிறகு இந்த மாதிரி லட்டு ஷேப்புக்கு பிடிச்சிக்கோங்க. நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க முந்திரி இருக்குல்ல, அதை ஒவ்வொரு லட்டுலையும் இந்த மாதிரி அலங்காரத்துக்காக வச்சுக்கோங்க. லட்டு வந்து கையில் ஒட்டாது. ஒருவேளை ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய் அப்ளை பண்ணிவிட்டு லட்டு ஷேப்புக்கு பிடிச்சிக்கலாம். நீங்களே பாருங்கள், அவல் லட்டு எவ்வளோ சுலபமாக எவ்வளோ டேஸ்டியாக பண்ணியிருக்கோம். பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் இந்த ஜென்மாஷ்டமிக்கு கிருஷ்ணருக்கு பிடிச்ச இந்த அவல் லட்டு செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லோரும் என்ஜாய் பண்ணி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பபாய்.